Assalamu alaikum friends. Welcome to Saif's kitchen. இன்னைக்கு நாம பிரெட் இல்லாம ஒரு சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பாப்போம் வாங்க. அந்த சாண்ட்விச் செய்யறதுக்கு ஒரு கப் ரவை, ஒரு கப் தயிர், உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம நல்லா கலரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் இது நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நாம் எடுத்துக்கலாம். நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் தேவையான காய்கறிகளை நாம் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு குடமிளகா, ஒரு கேரட், அரை கப் ப்ரோக்கோலி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் பேட்டர் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தேவையான எந்த காய்கறி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் பேன் இல்லாட்டினா சாண்ட்விச் டோஸ்டரை நாம் எடுத்துக்கலாம். அது சூடானதுமே ஆயிலை இதில் அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா பேனோட பாதிக்கு நாம் மாவை ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கிறோம். அது ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு பேலன்ஸ் மேலே மாவு ஊற்றிக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸில் ஒரு சைடு வெந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். இன்னொரு 2 மினிட்ஸில் இன்னொரு சைடு வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் ரெடி. 2 சைடுமே நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. ரவையை மட்டும் யூஸ் பண்ணி குயிக்காக ஒரு சாண்ட்விச்சை நாம் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.